தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. மின்சாரம் ஒவ்வொருவரது வாழ்விலும் அடிப்படை தேவையாக மாறிவிட்டது. மின்சாரம் இல்லாவிட்டால் வாழ்க்கை சுழலாது என்கிற நிலைக்கு மனித சமூகம் இன்று வந்துவிட்டது. வடமாகாணத்தில் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கியிருக்கும் ஒரு கிராமம் பற்றிய கதையொன்றை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று பதிவு செய்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சப்த தீவுகளில் ஒன்றுதான் புங்குடு தீவு. இந்த தீவு 12 வட்டாரங்களை கொண்டது. இந்த தீவில் உள்ள ஊரதீவு மற்றும் மடத்துவழி ஆகிய 2 வட்டாரங்களுக்கு இதுவரையில் மின்சார இணைப்புகள் வழங்கப்படவில்லை என்று இந்த வட்டாரங்களைச் சேர்ந்த மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளனர். எங்கட மெயின் ரோடு கிட்ட கேட்டு கிட்ட கரண்ட் போகுது, தாரே இல்ல. ஆனா நான் இனி கரண்ட் மேலே ஏறி விழுந்து அறுப்பேன், ஏறி விழுவேன் நான். நீங்க பாருங்க, நீ இப்படித்தான் செய்வேன். பாடசாலை மாணவர்கள் இரவு நேரத்தில் கல்வி கற்க முடியாத நிலைமை காணப்படுவதுடன் இரவு நேர போக்குவரத்தை மேற்கொள்வதிலும் இந்த கிராம மக்கள் தொடர்ந்து இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருகின்றனர். எமது பகுதியால மின்சாரம் போகுது, பிள்ளைகள் கேக்குது, இந்த பிஏனையா போட்டிருக்கண்டு. நான் சொல்றேன், அது காகம் இருக்கிறதுக்காக போட்டிருக்கண்டு. இந்த கிராமத்தில் உள்ள கமலாம்பிகை வித்தியாலயத்தில் தரம் 1 முதல் 11 வரையான கல்வி செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இதால இந்த பிள்ளைகள் சரியா பாதிக்கப்படுகிறோம். இப்ப இந்த காலத்துல அந்த கரண்ட் ஒன்று இல்லாதால மற்ற இடங்களுக்கு போக வேண்டிய தேவைகளும் ஏற்படுகின்றது. சுமார் 150 மாணவர்கள் கல்வி கற்கும் இந்த பாடசாலையில் மாணவர்களின் கல்வி செயற்பாட்டிற்காக 10 கணினிகள் உள்ள பொழுதும் மின்சாரம் இல்லாத காரணத்தால் குறித்த கணினியை இயக்கி கல்வியை முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. தற்போது 10க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள் கணினிகள் வழங்கப்பட்ட நிலையிலும் அந்த கணினிகளை இயக்க முடியாத நிலையில் நமது பாடசாலை பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. விரைவில் மின்சார இணைப்பை வழங்கி இந்த கிராமத்திற்கு ஒளியேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள் ஊரதீவு மற்றும் மடத்துவழி கிராம மக்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.